யாழ் தமிழ் தோழர்களுக்கு வணக்கம். போன வாரம் பிரார்த்தனையின் பலன் கதையில் கேட்கப்பட்ட கேள்விக்கான பதிலை முதல்ல பார்த்துட்டு அடுத்த கதையான இரண்டு பெண்டாட்டிக்காரனுடைய கதையை பார்ப்போம். போன வாரம் பதிவிட்ட கதையை இன்னும் நீங்கள் பார்க்கலைன்னா அதுக்கான லிங்கை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், நீங்கள் போய் அதை பார்த்துக்கலாம். போன வாரம் பிரார்த்தனையின் பலன் கதையில் கேட்கப்பட்ட கேள்விக்கான பதில். நீங்கள் தான் யமதர்மராஜாவா? சரியான நேரத்தில் தான் வந்திருக்கீங்க. இந்த விறகு சுமையாக என்னோட முதுகலை ஏற்றி விட ஆள் இல்லையேன்னு புலம்பிட்டு இருந்த. நல்ல வேலை, உதவிக்கு நீங்கள் வந்தீங்க. இந்த விறகு சுமையை என்னோட முதுகலை ஏற்றி வச்சுட்டு போங்கன்னு யமன் கிட்ட சொல்லி ஒரு வழியாக அந்த பெரியவர் சமாளிச்சிட்டாரு. சரி, நாம் இப்போ இந்த வாரத்துக்கான கதையை பார்க்கலாம். புதுசாக கல்யாணம் ஆனவன் கரீம். அவனுடைய மன வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு நாள் கடை தெருவில் அவன் தன்னுடைய நண்பனான சலீமை சந்திச்சா. சலீம் இரண்டு பெண்டாட்டிக்கார. தன்னுடைய புது மனைவி மூலமாக தனக்கு கிடைத்த மகிழ்ச்சியை பற்றி கரீம் தன்னுடைய நண்பனான சலீம் கிட்ட பகிர்ந்துட்டான். அப்போ சலீம் கரீம் கிட்ட, ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சப்பவே இவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்குதுன்னா இன்னொரு பெண்ணையும் திருமணம் செஞ்சுட்டா இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்குமேன்னு சொன்னான். கரீம் இதை பற்றி யோசிச்சு பார்த்தா தன்னுடைய நண்பன் சொன்னது சரிதான்னு நினச்சி இன்னொரு பெண்ணையும் திருமணம் செஞ்சுட்டா. அதுக்கப்புறம்தான் அவனுக்கு பிரச்சனையே ஆரம்பமாச்சு. ரெண்டு மனைவிகளும் அவன் கூட தகராறு செஞ்சு அவனை கொடுமைப்படுத்தினாங்க. இதனால் மனசு வெறுத்து போன கரீம் வீட்டை விட்டு வெளியேறி பக்கத்தில் இருக்கிற கோயிலில் இரவு தூங்கலான்னு போனான். அங்கே போய் பார்த்தா சலீம் ஏற்கனவே அங்கே தான் படுத்திருந்தா. கரீம் அவங்கிட்ட, ரெண்டு மனைவிகள் இருந்தால் மகிழ்ச்சி அதிகரிக்குன்னு நீ தானே சொன்ன, அப்புறம் எதுக்காக இங்கே வந்து படுத்திருக்கேன்னு கேட்டான். அதுக்கு சலீம் என்ன பதில் சொல்லியிருப்பா? இதுக்கான பதிலை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.